என்றது இது வந்து துவரம் பருப்பு. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொஞ்சமாக இது வந்து இந்த பருப்பு கிட்டத்தட்ட ஒருத்தர் சாப்பிட்லாம். ஒருத்தர் இல்லை, இதே இது வந்து கடலைப்பருப்பு. இவ்வளோ தான் போடணும். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தேவையான அளவு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து மோர் குழம்புக்கு. அது வெந்தயம் இல்லை, உளுந்து சாரி உளுந்து. இவ்வளோ தான். இது 3 போடலாம். தேங்காய் ஒரு பீஸ் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு கடைசி. இது வந்து கடலைப்பருப்பா துவரம் பருப்பா? துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு 2, உளுந்து 2 போட்டுக்கணும். சும்மா 2 போடணும். கடலைப்பருப்பு மட்டும் மெயின் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கணும். துவரம் பருப்பு மட்டும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போடணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து மோர் குழம்பு தேங்காயும் சேர்த்துக்கலாம். இங்கே தேங்காய் சேர்க்காம வைக்கிறது. நாங்கள் வந்து பச்சை மிளகா சேர்க்கறது இல்லை, வயிறு பிரச்சனை இருக்கிறதுனால. காஞ்ச மிளகா சேர்த்தோம்னா எதுவும் ஆகாது. மோர் குழம்பே வயிற்று கொழுமை, வயிற்றில் புண்ணெல்லாம் ஆற்றும். அதுக்கோசத்தில் செய்கிறது இப்படி. இப்போ இதெல்லாம் போட்டுட்டு அரைச்சிக்கணும். இப்போ வந்து இந்த மாதிரி இப்போ அரைச்சி எடுத்துக்கினாச்சு. இது வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் மீடியமாக கொஞ்சம் நெய் விட்டு அரைச்சிக்கினிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 3 பேருக்கானது தான் இப்போ அரைச்சிக்கிறது. இது வந்து கம்மி. இதில் வந்து நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், இல்லை பட்டை லவங்கம் சேர்த்துக்கலாம். ஏன்னா பட்டை லவங்கம் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கினா வயிற்றில் புண்ணுச்சுன்னா வந்து சரியாகாது. அதனால வந்து மோர் குழம்பு செய்கிறது வயிறு எரிச்சல் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் செய்கிறது, வயிறு ரொம்ப குளுமையாக இருக்கிறதுக்கு. அதனால இது வந்து பட்டை லவங்கம்லாம் எதுவுமே சேர்க்கல, பச்சை மிளகும் சேர்க்கல. வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து எண்ணெய், சுத்தமான கல்லெண்ணெய் ஊற்றிருக்காரு. கலர் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். வந்து மோர் குழம்பு வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, அப்புறமா வெந்தயம் கொஞ்சம், காஞ்ச மிளகா சேர்க்குறதுலாம் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து மோர் மிளகா சேர்க்குறோம். மோர் மிளகா வந்து நல்லாயிருக்கும். இது வந்து 3 பேருக்கான அளவு தான் செஞ்சுன்னுக்கிறது வந்து கம்மி. அப்புறமா கொஞ்சமாக பூண்டு. மோர் குழம்புக்கு வந்து எப்பவுமே சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் சின்ன வெங்காயம் போட்டோம்னா இன்னும் ரொம்ப நல்லது, நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கிறது வந்து அந்த பருப்பு வந்து இதில் போட்டுருங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். தயிர் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ஒரு 1/2 லிட்டர் தயிர் ஊற்றலாம். 1/2 லிட்டரோட ஒரு கொஞ்சம் கம்மி, 1/2 லிட்டரும் ஊற்றிக்கலாம், 1/2 லிட்டரோட கம்மியாகவும் ஊற்றிக்கலாம். இது வந்து 3 பேருக்குன்றது. அது கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் ஊற்றினாலே போதும் உங்களுக்கு. இது தேவையான கொஞ்சமாக மஞ்சாத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க மேலே. இது நல்லா கெட்டியாக சுண்டன பின்னாடி கொச்சி நல்லா தண்ணியெல்லாம் இருக்குது, கொஞ்சம் கெட்டியாகணும். கெட்டியான பின்னாடி தயிர் ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிட்டு கூட ஊற்றிடலாம். அவ்வளோதான், ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணுவோம், முடிஞ்சு. சொல்லிடு. தயிர் வந்து எல்லாம் தாளிச்சாச்சு மோர் குழம்புக்கு. இது வந்து நல்லா கொச்ச பின்னாடி ஆஃப் பண்ணிட்டு இல்லை ஆன் பண்ணிட்டு கூட இருந்தால் தயிர் போட்ட மாதிரி கொதிக்க கூட இருக்காது. அந்த சூடு பாத்திரத்துலேயே ஆஃப் பண்ணிடணும். கொதிக்கிட்டிங்கன்னா எல்லாம் தெரியாக இதாகிடும், நல்லா கட்டிக்கும். அந்த மாதிரி ஆகிடும். மோர் குழம்பு வந்து குழம்பாகவே இருக்காது. அதனால் நல்லா கொச்சி சொன்ன பின்னாடி ஓரளவுக்கு இந்த தண்ணி அதெல்லாம் சொன்ன பின்னாடி ஆஃப் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 300-400 ml தயிர் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு மோர் குழம்பு. மேலே லைட்டாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. வந்து மோர் குழம்புக்கு வந்து பருப்பு எப்படி ஊற வைக்கணுன்றது
இது துவரம்பருப்பு. இது வந்து துவரம் பருப்பு. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொஞ்சமாக இது. இது வந்து இந்த பருப்பு கிட்டத்தட்ட ஒருத்தர் சாப்பிட்லாம். ஒருத்தர் இல்லை, இதே இது வந்து கடலைப்பருப்பு. இவ்வளோ தான் போடணும். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தேவையான அளவு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து மோர் குழம்புக்கு. இது வெந்தயமும் வெந்தயம் இல்லை, உளுந்து. உளுந்து இவ்வளோ தான். இது மூணுமே ஊற வச்சு ரெடி பண்ணிக்கணும். இது மூணுமே போட்டால் தான் நல்லாவும் இருக்கும். இது வந்து வயிற்றுக்கும் ரொம்ப குளுமை.